அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி ரமலானுடைய முதல் நாள். என்னுடைய ஃபஸ்ட் டே இஃப்தார் ரொட்டீன் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே என்னுடைய இஃப்தார் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். அதில் நான் ஃபஸ்ட்டு சப்ஜா கோந்து தான் ஊற வைப்பேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 150 கிராம் கோந்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த ஜாடியில் தான் நான் ஊற வைக்க போகிறேன். இந்த ஜாடி பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் புக் பண்ணி வாங்கியிருந்தேன். செட் ஆஃப் 6 பீசஸ் வரும். 350 சம்திங் வரும் ப்ரைஸு. சூப்பராக இருக்குது. 1100 ml வருது. நான் வந்து இந்த பருப்பு இதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு தான் வாங்கியிருந்தேன். இன்னும் நான் அதெல்லாம் கொட்டி வைக்கல. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சப்ஜா கோந்து இதெல்லாம் ஊற வைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் ஜாடியை வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சப்ஜா வந்து ஒரு ஜாடியில் சேர்த்துக்கிட்டேன். இன்னொரு ஜாடியில் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கோந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கோந்தை பவுடராக அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சூப்பராக சட்டுன்னு ஊறி கிடைக்கும். கட்டி கட்டியாக இருந்தால் தான் நமக்கு சீக்கிரமாக ஊறவே ஊறாது. சப்ஜாவில் வந்து நல்லா முக்கால்வாசி நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். எப்போவுமே நான் ரம்ஜான் இஃப்தாருக்கு நான் ஃபஸ்ட்டு செய்கிற வேலை காலையில் ஒரு 11 12 மணிக்கு என்ன பண்ணுவேன்னா இந்த சப்ஜா கூந்தை தான் ஊற வைப்பேன். இப்போ நான் இந்த இது எடுக்கும்போது இந்த விலாக் எடுக்கும்போது ஒரு 12 மணி இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த கோந்து பாருங்கள், இப்போவே நான் தண்ணி ஊற்றுனதுமே எப்படி உபரியாக வந்துருச்சு பாருங்கள். இதில் நான் இன்னும் முக்கால்வாசி தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணாமல் விட்டுடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் கீழே போய் ஒட்டாமல் இருக்கும். நமக்கு ஊறி நிறைய கிடைக்கும் கோந்து. இந்த சப்ஜா கோந்து வந்து இப்போ இஃப்தாருக்கு தான் இது பயன்படுத்தணும்னு இல்லை, எல்லாருமே இந்த சப்ஜா கோந்தெல்லாம் சேர்த்திக்கணும். உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி. அதுவும் இந்த சம்மர் டைமில் இதெல்லாம் சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லது. சப்ஜா கோந்தை ஊற வச்சுட்டு அது வந்து நான் ஒரு 12 மணிக்கு ஊற வச்சேன். இந்த இது பார்த்திங்கன்னா 3 மணி இருக்கும். உளுந்து நான் ஊற வச்சுட்டேன். இது வந்து நான் ஈவினிங் மெதுவடை செய்யலாம்னு சொல்லிவிட்டு உளுந்து ஒரு கப்பு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி இருக்கும். சரி ஜூஸு போட்டுடலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து சப்ஜா ஜூஸு தேங்காய் பாலில் தான் போடுவேன். அதுக்கு ஒரு முக்கால்வாசி தேங்காவை இந்த மாதிரி நான் மிக்ஸி ஜாரில் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு தேங்காயில் முக்கால்வாசி தேங்காவை இந்த ஜூஸ்க்கு நான் பயன்படுத்திக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பாலில் ஜூஸ் செய்யும் போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் வந்து ஒரு 7 8 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். தேங்காவை ஃபஸ்ட்டு கொரன்னு அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சிட்டேன். அதை இப்போ ஒரு பவுலில் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி இருக்கிற அந்த தேங்காயில் ஒட்டிகிட்ருக்க எல்லா பாலையும் பிழிஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் சப்ஜா ஜூஸு செய்வீங்களான்னு சொல்லுங்கள். எப்போவுமே நாங்கள் இது வந்து எங்கள் பாட்டியோட ரெசிபி இது. எப்போவுமே நாங்கள் இப்படி தான் செய்வோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் நான் செய்கிற இந்த சப்ஜா ஜூஸு வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் அவ்வளோ பிடிக்கும். இப்போ இந்த தேங்காய் பால் கூடயே ஒரு 1/4 லிட்டரு பால் காய்ச்சி ஆற வச்ச பால் நான் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த பாலும் இந்த தேங்காய் பாலும் மிக்ஸ் ஆகிறது அவ்வளோ டேஸ்ட்டு. நீங்கள் வெறும் தேங்காய் பாலில் போடுறத விட கூட கொஞ்சம் காய்ச்சின பால் ஊற்றிக்கிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சப்ஜாவை ஒரு வடிகட்டியில் பாதி சப்ஜாவை வடிகட்டி இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதிலேருந்து ஒரு கோந்துலேருந்து ஒரு 3 ஸ்பூன் கோந்து எடுத்து சேர்த்துக்கிறேன். இந்த ஜூஸுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நான் இப்போ 2மே சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ஜூஸ் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா சுகர் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். அவ்வளோதான். சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள் தான்.
மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க. முஸ்லிம்ஸ் தான் செய்யணும்னு இல்ல. யார் வேணா இத செஞ்சு குடிக்கலாம். அவ்ளோ சுவையா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு குடிக்கும்போது ஒரு மாரி தெரியும். 2 தடவ குடிச்சிட்டிங்க அப்டின்னா, இது உங்க ஃபேவரட்டாவே மாறிடும். உடம்புக்கு அவ்ளோ குளிர்ச்சி கொடுக்கும். இந்த வெயில் டைம்ல இத அடிக்கடிக்கு சேர்த்துக்கோங்க. அவ்ளோ நல்லது. டேஸ்ட்டு வேற லெவல்ல இருக்கும். இப்ப இது போல நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இத நான் மூடி அப்படியே ஃப்ரீசர்ல வச்சிட போறேன். கோந்து சப்ஜாவையும் எடுத்து நான் ஃப்ரீசர்ல வச்சுட்டேன் பேலன்ஸ் இருக்கிறத. இப்போ வந்து பாருங்க ஒரு 6 மணி இருக்கும். இந்த உளுந்துல இருக்கிற தண்ணிய நான் ஃபர்ஸ்ட்டே கழுவிட்டு தான் ஊற வச்சிருந்தேன். தண்ணிய வடிச்சுட்டு வந்துட்டு, இப்போ ஃபர்ஸ்ட்டு மிக்ஸி ஜார்ல ஒரு பச்சை மிளகாவ 2ஆ கட் பண்ணி சேர்த்துட்டு, சின்ன துண்டு இஞ்சிய ஒரு 2, 3 பீசஸா கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு, ஃபர்ஸ்ட்டு கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துரலாம். இப்போ இதில வந்துட்டு நம்ம உளுந்த சேர்த்துக்கலாம். நீங்க இந்த மாதிரி உளுந்து வடை செஞ்சு பாருங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்போ நான் லைட்டா தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் உளுந்த. ரொம்ப உளுந்து விழுதா அரைக்கணும்னு இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் இதா இருந்தா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சூப்பரா இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் போல மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு. அரிசி மாவு சேர்க்கலனா கூட பரவால்ல. கொஞ்சமா பொடியா நறுக்குன கருவேப்பிலை, மல்லித்தழை, 1/2 பச்சை மிளகாவ பொடியா கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். நான் வந்து கிரேட்டரில் தான் போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்தேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த மாவில் இது வந்து நிறைய மாவு, அதனால இதிலேருந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சிட போகிறேன். அடுத்த நாளைக்கு நான் ஒரு 5 வடையாச்சும் வரும் எனக்கு. அதனால கொஞ்சம் மாவு எடுத்து நான் ஃப்ரீசருக்கு கீழே ஒரு கம்பார்ட்மெண்ட் வரும் இல்லைங்களா ஃப்ரிட்ஜில், அந்த இடத்துல நான் மூடி போட்டு வச்சுருவேன். அடுத்த நாளைக்கு நான் அதை உபயோகப்படுத்திக்குவேன். ஏன்னா நம்ம வடை சுடுறதுக்கு முன்னாடியே அந்த மாவை எடுத்து வச்சுட்டோம்னாக்கா நீட்டாக இருக்கும். நம்ம வடையெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்ச மாவை எடுத்து வச்சா அது ஒரு மாதிரியாக இருக்கும். சலசலன்னு ஆன மாதிரி ஆகிடும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மெதுவடை ஒன்று ஒன்றா எடுத்து நான் போட்டுக்கிறேன். ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ்க்கு தான் நான் எப்போவுமே வடை செய்வேன், மெதுவடை. இந்த மெத்தடில் நீங்கள் மெதுவடை உங்களுக்கு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் அரிசி மாவு சேர்க்கணுன்னு கூட இல்லை, சேர்க்காம கூட சுடலாம். இப்போ இன்னும் கூட கொஞ்சம் ரெடி ஆகணும். இந்த விலாக் பார்க்குற இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் எனக்காக துவா செய்யுங்க. நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன். நீங்கள் ரமலான் இஃப்தார் ப்ரிப்ரேஷனுக்கு என்ன செய்வீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய இஃப்தார் ப்ரிப்ரேஷன் பார்த்திங்கன்னா எப்போவுமே இப்படி தான் இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும். சம்டைம்ஸு நடுவில் நல்லா நிறைய ஐட்டம்ஸ் வச்சுக்குவேன். ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிள் தான் இன்றைக்கி. ஆனால் அதிகமாக பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். என்னுடைய இஃப்தாரே சிம்பிளாக தான் இருக்கும். எப்போவுமே இதே ஜூஸ் தான் போடுவேனான்னு கேட்டால் இல்லை, மாற்றி மாற்றி நான் ஜூஸ் போட்டுக்குவேன். அவ்வளோதான், நம்ம வடையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் நோன்பு திறக்கிறதுக்கு உக்காந்துட்டோம். நான், என் கணவர், என்னுடைய பெரிய பையன் நாங்கள் நோன்பு வச்சுருக்கோம். இன்னொருத்தர் வந்து சாப்பிட்ற நோன்பு வச்சுருக்காரு, என்னோட சின்ன பையன். அவனும் எப்போவுமே கூட வந்து உக்காந்துக்குவான் நோன்பு திறக்கிற மாதிரி. அதுக்கு அதில் ஒரு ஜாலி. மெதுவடை எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கல்ல. இந்த மாதிரி நீங்கள் சப்ஜாவுக்கு வந்து ஜூஸ் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நோம்பு கஞ்சி ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். இது வந்து நாங்கள் மஜீத்தில் தான் வாங்கிக்கிட்டோம் கஞ்சி. ஐஸ் வாட்டர் வந்து ஒரு பாட்டிலில் எடுத்துக்கிட்டேன், நார்மல் வாட்டர் வந்து ஒரு பாட்டிலில் எடுத்தேன். ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நாங்கள் நோம்பு திறப்போம்.
என்னுடைய இஃப்தார் வந்து இப்படி தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படி தான் இருக்கும். சிம்பிளா தான் வச்சுக்குவோம் நோன்பு திறக்க. நீங்க வந்து எப்படி இஃப்தாருக்கு என்னென்னலாம் செய்வீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நோன்பு வச்சிருக்க இஸ்லாமிய சகோதர, சகோதரிகள் எனக்காக துவா செய்யுங்க. நானும் உங்களுக்காக துவா செய்றேன். அல்லாஹு அக்பர்! எவ்வளோ ஒரு சிறப்பான மாதத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம். இந்த அருமையான, அற்புதமான, சிறப்பு வாய்ந்த மாதத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாம, இறைவனுக்காக நிறைய நோன்புகள் நோற்று, நமக்காக பிரார்த்தனை செஞ்சு, நமக்கு தேவையானதை இறைவன்கிட்ட கேட்டு பெறுவோம். உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் நிறைய அருள் புரியணும்னு அல்லாஹ்கிட்ட நான் துவா செஞ்சுக்கிறேன். இந்த விலாக் இங்கே முடியுது. வேறொரு இன்ட்ரெஸ்டிங் விலாகோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.